இன்னைக்கு ஒய்ஃபு கோயிலில் பால் கூட தான் எடுத்தாங்க. சேட்டுப்பாய் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். எங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 நாள் திருவிழா. ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் தான் வந்து யூடியூப்ல காப்பி ரைட் போட்டுருவான், பாட்டு இல்லாமல் மட்டும் டிரான்சாக்ஷன் பண்ணலான்னு சொல்லி நானும் ஒய்ஃபும் ராஜஸ்தான் ஸ்டைலில் ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆனதுக்கப்புறம் தலைப்பா கட்டிட்டு நானும் ஒய்ஃபு வண்டியில் கிளம்பிட்டோம். கூட ஒய்ஃபோட அக்காவும் வந்துட்டாங்க. எங்கள் கோயிலில் 2 நாள் ஃபங்க்ஷன் நடக்கும் போது இதுதான் டே 1. டே 1ல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பால் குடம் எடுக்க போகிறாங்க. பால் குடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி லேடிஸ் எல்லாம் எங்கள் கல்ச்சர் படி ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் தான் பால் குடம் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் டான்ஸ் ஆடிருந்தாங்க. கூடவே கேர் ஆடுறவங்களும் வந்துட்டாங்க. கேர் ஆடுறவங்க யாருன்னு உங்களுக்கு வந்து வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். இப்போ பால் குடம் எடுக்க டைம் ஆனதுனால எல்லா லேடிஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து பால் குடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுத்தாங்க இன்னைக்கு. ஸோ எங்கள் கல்ச்சர் படி கேர் ஆடுறவங்க ஃபஸ்ட்டு ஆடி போக அதுக்கு பின்னாடி லேடிஸ் பால் குடம் எடுத்துருப்பாங்க. கேர் ஆடுறவங்க யாருன்னு எல்லாரும் கேட்பீங்க. கேர் ஆடுறவங்க பார்த்தீங்கன்னா 25-30 பேர் ஒரு குரூப்ல இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு பாடிங்கன்னா அப்படியே எங்க கல்ச்சர் படி டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இவங்க ஆட பின்னாடி லேடிஸ் எல்லாம் பால் கூட எடுத்துட்டு வந்தா சாமி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு வந்து எங்க கல்ச்சர் படி. ஸோ அதே எங்க கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்ல அவங்க ஆட பின்னாடி லேடிஸ் எல்லாம் பால் கூட கோயிலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ கோயிலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் பால் கூட எல்லாமே எடுத்துட்டு வந்து சாமி ரூம்ல வச்சிட்டோம். ஸோ இப்போ சவுண்ட் எஃபெக்டோட நான் வீடியோ ஆட் பண்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எங்கள் கல்ச்சர் படி பால் கூட எடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரூப் செல்ஃபி எடுத்துட்டோம் சேர்ந்துட்டு. அதுக்கப்புறம் கோயிலில் பிரசாதம் போட்டாங்க. எங்கள் கல்ச்சர் படி ஃபஸ்ட்டு குழந்தைங்க தான் சாப்பிடணும். ஸோ அதேமாதிரி குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லேடிஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ லேடிஸ் தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூடாஞ்சேரி கேர் மெம்பர், அதாவது கேர் ஆடம் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கும் பசி இதுவும் சாப்பிட உட்காண்டோம். இது பார்த்தீங்கன்னா வந்து மதியானம் நந்த ஒர்க்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். நைட்டு கூட ஃபங்க்ஷன் இருக்குது, அது நாளைக்கு vlogல ஆட் பண்ணுறேன். இன்னைக்கு vlog பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.